ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, முதல் காதல் விஸ் இரண்டாவது திருமணம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் காதல் கனவுகளால் தொடங்கியது, கண்களில் எதிர்காலம் மின்னியது, கைகள் பிடித்தால் உலகமே அமைதியானது, வாக்குறுதிகள் வானம் வரை சென்றன. ஆனால் வாழ்க்கை வேறொரு பாதை வைத்திருந்தது. அவன் அவளை உயிராக நேசித்தான், அவள் அவனை நம்பிக்கையாக பார்த்தாள். சிறு சண்டைகளும் கூட இனிமையாக இருந்தது. நேரம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று தெரியாதல்லவா? முதல் காதல் நிரந்தரம் என நினைத்தார்கள் இருவருமே. குடும்ப எதிர்ப்பு மெதுவாக வந்தது, பொருளாதாரம் பெரிய சுவரானது, கனவுகள் கேள்விக்குறியானது. அவர்கள் மௌனமாக வழியை தாங்கினர். காதல் மட்டும் குறையவே இல்லை. பிரிவின் நாள் திடீரென வந்தது. கண்களிலோ கண்ணீர் பேசவில்லை, நல்லாயிரு என்ற வார்த்தை மட்டும் இருந்தது. இதயம் உடைந்த சத்தம் கேட்டது. முதல் காதல் முடிந்தது என்று. காலம் காயங்களை மூட முயன்றது. அவள் வாழ்க்கையை தொடர்ந்தாள், அவன் நினைவுகளை அடக்கினான். ஆனால் நினைவுகள் தூங்கவில்லை. முதல் காதல் உள்ளே வளர்ந்தது. இரண்டாவது திருமணம் பேசப்பட்டது. இது காதல் இல்லை, முடிவு. பாதுகாப்பு முக்கியமானதாக மாறியது. அவள் சம்மதித்தாள். இதயம் அமைதியாக இல்லை. திருமண நாள் அமைதியாகவே வந்தது. அவள் முகத்தில் சிரிப்பு இருந்தது, ஆனால் கண்களிலோ தயக்கம் ஒளிந்தது. இதயம் பழைய நினைவுகளை தேடியது. வாழ்க்கை புதிய பக்கம் திறந்தது. கணவன் நல்ல மனிதன், அக்கறை பொறுப்பு அவனிடம் அதிகமாகவே இருந்தது. அவளை மதித்து பேசினான். ஆனால் காதல் மெதுவாகவே வளர்ந்தது. பழைய வழி இடையில் நின்றது. முதல் காதலின் நினைவுகள் இரவில் வந்தது. மௌனத்தில் அவள் தனியாக அழுதாள். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வழி. கடந்த காலம் விடாமல் பிடித்தது. இதயம் குழம்பியது. கணவன் எல்லாம் கவனித்தான். அவள் அமைதியை புரிந்து கொண்டான். கேள்விகள் கேட்கவில்லை, பொறுமையுடன் காத்திருந்தான். அவனின் அமைதி அவளை நெகிழ வைத்தது. நாட்கள் மாதங்களாக மாறின. அவள் சிரிப்பு மெதுவாக திரும்பியது. பாதுகாப்பு ஒரு நிம்மதியாக உணரப்பட்டது. காதல் வேறு விதமாக தெரிந்தது. முதல் காதலுக்கு மாறானதல்லவா? முதல் காதல் கனமாக இருந்தது. இரண்டாவது திருமணம் நிஜமாக இருந்தது. கனவு இனிமை கொடுத்தது, நிஜம் வாழ்க்கையை கற்றுத்தந்தது. இரண்டும் வேறு உலகங்கள். ஒரு நாள் பழைய காதல் நினைவு வந்தது. இதயம் துடித்தது. ஆனால் அவள் திரும்பி பார்க்கவில்லை. இப்போது அவளுக்கு பொறுப்பு இருந்தது. வாழ்க்கை முன்னே நகர்ந்தது. இரண்டாவது கணவன் அவளின் கண்ணீரை துடைத்தான், காரணம் கேட்காமல். அந்த நொடி அவள் புரிந்து கொண்டாள், இது காதல் இல்லை என நினைத்தது தவறென்று. இது ஆழமான அன்பு. முதல் காதல் தீ போல இருந்தது, வேகமாக எரிந்தது. இரண்டாவது திருமணம் விளக்கு போல எரிந்தது, மெதுவாக ஒளி தந்தது, இருளை அகற்றியது. அவள் இதயம் மாற்றத்தை உணர்ந்தது. பாதுகாப்பு காதலாக மாறியது. அவனின் பொறுமை நம்பிக்கையாக ஆனது. வாழ்க்கை இனிமையாக மாறியது. வலி குறைந்தது. முதல் காதல் நினைவு இன்னும் இருந்தது, ஆனால் அது வலி தரவில்லை, ஒரு பாடமாகவே மாறியது. அவள் அதற்கு நன்றி சொன்னாள், ஏனெனில் அது அவளை வளர்த்ததல்லவா? இரண்டாவது திருமணம் அவளுக்கு அமைதி தந்தது. காதல் மட்டுமல்ல, மரியாதை, புரிதல் கூட. அவள் முழுமையாக உணர்ந்தாள், இதுவே வாழ்க்கை என்று. ஒரு நாள் அவள் சிரித்தபடி சொன்னான், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று. அவனின் கண்கள் நெகிழ்ந்தது. அவனுக்கு அதுவே போதும். அன்பு மௌனமாக இருந்தது. முதல் காதல் இளமையின் உணர்ச்சி. இரண்டாவது திருமணம் வாழ்வின் உண்மை. இரண்டும் அவளின் பயணம். ஒன்று முடிவை கற்றுத்தந்தது, மற்றொன்று தொடக்கத்தை கற்றுக்கொண்டது. அவள் கடந்த காலத்தை விட்டுவிட்டாள். நினைவுகள் இனி பாரமில்லை. இப்போது அவன் நிகழ்காலத்தில் வாழ்ந்தாள். நாளை நம்பிக்கையுடன் பார்த்தாள். இதயம் சமூகமானது. இரண்டாவது கணவன், அதாவது தாலி கட்டிய கணவன், அவள் உலகமானான். காதல் வார்த்தைகளில் இல்லை, செயல்களில் தெரிந்தது. அவள் அதை உணர்ந்தாள் முழு மனதுடன். முதல் காதல் காயம் தந்தது, ஆனால் அவளை உடைக்கவில்லை. இரண்டாவது திருமணம் அவளை சேர்த்தது, சிதறிய இதயத்தை மீண்டும் முழுமையாக்கியது. வாழ்க்கை அவளுக்கு ஒரு பாடம். எல்லா காதலும் ஒரே மாதிரி இல்லை. சில காதல் ஆழமாக முடியும், சில காதல் வாழ வைக்கும். அவள் இரண்டையும் கண்டாள். ஒரு மாலை அவள் அமைதியாக அமர்ந்தாள். கடந்த காலத்தை நினைத்தாள். புன்னகையுடன், இனி கண்ணீர் இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல்
இறந்தது என்று. முதல் காதல் நினைவாக மாறியது. இரண்டாவது திருமணம் வாழ்க்கையாக மாறியது. அவள் இப்போது பயப்படவில்லை, இழப்பை நினைத்து. ஏனெனில் பெற்றதை மதித்தாள். அன்பை சரியான இடத்தில் வாழ்க்கை கற்றுத்தந்தது. இரண்டாவது திருமணம் அவளை காப்பாற்றியது. உணர்ச்சியில் அல்ல, வாழ்க்கையில் அது பெரிய வித்தியாசத்தை கொடுத்தது. அவள் அதை உணர்ந்தாள். முதல் காதல் அவளின் இளமை, இரண்டாவது திருமணம் அவளின் முதிர்ச்சி. இருண்டும் அவள்தான் ஒரு பயணம் போல முன்னேறி கொண்டே இருந்தது. அவள் இன்று அமைதியாக உறங்கினாள். மனதில் குழப்பமில்லை, இதயத்தில் பயமில்லை. அன்பு உறுதியானது, வாழ்க்கை சமநிலையானது. காதல் என்றால் வழி அல்ல, திருமணம் என்றால் சமரசம் மட்டுமே. இரண்டும் புரிதலுடன் இருந்தால் வாழ்க்கை ஆழமாகும். அவள் வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருந்தது. முதல் காதல் தோல்வி இல்லை, இரண்டாவது திருமணம் மாற்றம் இல்லை. இரண்டும் தேவையான அனுபவம்தான். அவளை முழுமையாக்க வாழ்க்கை எழுதும் கதையில் அவள் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை, முன்னால் மட்டும் பார்த்தாள். கையில் நம்பிக்கை, மனதில் அமைதி, இதயத்தில் நன்றி. வாழ்க்கை அவளுக்கு சொன்னது எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என்று. முதல் காதல் முடிய வேண்டும், இரண்டாவது வாழ்க்கை தொடங்க வேண்டும். அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். முதல் காதல் கனவானது, இரண்டாவது திருமணம் வாழ்க்கையானது. கனவு உடைந்தாலும் வாழ்க்கை அவளை காப்பாற்றியது. இதுவே அவளின் உண்மையான ஒரு வாழ்க்கை. என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ்ன்றது மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்காக வந்த வாழ்க்கையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜஸ்ட் 51 வீடியோஸில் 6th மந்த்லேயே மானிட்டேஷன் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுடைய சேனலும் மானிட்டேஷன் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில். தேங்க்யூ.